இயற்கை பார்த்தீங்கன்னா பாதுகாக்க வேண்டிய ஒரு நாட்டுக்கு முக்கியமே இயற்கை வளங்கள் தான். அந்த இயற்கை வளங்களை இவங்க பாதுகாக்கிறது இல்லை. அதுக்கு உதாரணம் தான் அரிட்டாப்பட்டி. டங்ஸ்டன் எடுக்கிறேன்னு நான் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமோட ஆலோசகர் பொன்ராஜ் அவர் சொல்றாரு, அங்கே வந்து டங்ஸ்டனே கிடையாது, இவங்க ஏன் அங்கே போய் இவங்க டங்ஸ்டன் எடுக்கணுங்கிறாங்க. அந்த மலைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நிறைய விலங்குகளாக இருக்கட்டும், நிறைய விவசாய நிலங்களாக இருக்கட்டும், அத்தனைக்குமே வந்து ஒரு உருத்தான இடமா இருக்குது. அந்த இடத்துல இவங்க ஏன் போய் எடுக்கிறாங்க? அங்கே சுற்றி இருக்கிற கல்குவாரி இது எல்லாமே இவங்க ஏலம் எடுப்பதற்காக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது மக்களை மடையங்களாக ஆக்குவதற்கு நாங்கள் டங்ஸ்டன் திட்டத்தை கைவிடுகிறோம். எப்படியும் மீண்டும் இவங்க 2026 அந்த திட்டத்தை கையில் எடுக்க தான் போறாங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு தேர்தலில் எப்படினாலும் ஓட்டு விடுவோம். எப்படி ஒருத்தர் வந்துட்டாரு, இதுவரைக்கும் ஆரம்பிச்சவங்க எத்தனையோ பேர், அதனால நம்ம எப்படியோ சமாளிச்சிடலாம். ஆனால் இப்போ இவரை பார்த்த உடனே இவர் வந்து எல்லாரும் மாதிரி தான் என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஒரு வருடத்திற்கு பிறகு மாநாடு அறிவிக்கிறார். பிறகு தன்னுடைய புரட்சி பயணத்தை பரந்தூரில் ஆரம்பிக்கிறார். விவசாயிகளுக்காகவே பரந்தூரில் ஆரம்பிக்கிறார். விவசாய நிலங்களை கையகப்படுத்திட்டே போறாங்க. பரந்தூர்ல கையகப்படுத்துறாங்க, 8 வழிச்சாலைகளை கையகப்படுத்துறாங்க. இப்படி ஒரு முக்கியமான விவசாயத்தை வந்து ஏன் இந்த அரசாங்கம் வந்து கவனிக்கிறதே இல்லை? இந்த விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டுமானால் நம்முடைய அண்ணன் அரியணை ஏறும்போது முக்கியமாக விவசாய பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும். ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே இந்த மக்கள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் 2026 நிச்சயம் நமது அண்ணன் வந்து தளபதி அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கொடுப்பார்கள். அதான் வந்து நான் மீண்டும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நினைவுறுத்து தான் சொல்றேன். ஆடு கோழியத்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கும் கோயிலில் பலி கொடுப்பாங்க, சிங்கங்களை கிடையாது. ஆக நாம் எல்லாம் சிங்கங்களாக 2026 தேர்தலை எதிர்நோக்கி களப்பணியாற்ற வேண்டும். இன்னொரு விஷயம் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி, சில இந்த உதிரி கட்சிகள் என்ன சொல்றது, இந்த ஊழல் கட்சிகள், இந்த கட்சிகள்ல இருக்கிற ஆபாச பேச்சாளர்கள், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனை தாக்கி தான் பேசுறாங்க. பற்ற வரைக்கும் திருநெல்வேலியில போய் இந்த அல்வா வாங்கி அல்வாவை போட்டாலாம் எடுத்து போட்டாங்கல்ல. இன்னைக்கு அந்த கடையோட பேரு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட மக்களுடைய வாழ்வாதாரமே அப்படி இருக்குது. நாங்கள் எல்லாம் இந்த தமிழக வெற்றி கழக அரசியல் பேச்சாளர்கள், ஆபாச பேச்சாளர்கள் இல்லை. ஆக சிறந்த நட்சத்திரத்தை ஒரு சிறந்த முதல்வராக்க அரியணை ஏற வைக்க போகும் பேச்சாளர்கள் என்று எனக்கு வாய்ப்பளித்த கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் எங்கள் அரசியல் பேரரங்கம் நண்பர் ஆதி அவர்களுக்கும், விஜய் நண்பர் அவர்களுக்கும் மற்றும் நம்ம அறிவருக்கா மற்ற தோழிகள் அனைவருக்குமே இன்று சிறப்பாக பேசிய மற்ற தோழர்கள் சிறப்பாக மற்றும் கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அனைத்து